ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேஜிக் ஸ்பேஸ் இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மயிலேறிப்பாளையம்ங்கிற ஏரியாவில் ஒரு 2 BHK ஹவுஸில் யூபிவிசி இன்டீரியர் கிரே அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட வியூ எப்போ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் வந்து வால் ரூம் ப்ளஸ் லாஃப்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஓவல் மிரர் கொடுத்து அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா செட்டப் பண்ணியிருக்கோம். ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுங்கிறனால நமக்கு யூஸ் பண்ணுற மேக்கப் ஐட்டம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டோர் கொடுத்துருக்கோம். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் வார்ட்ரோப், அதுக்குள்ளேயே வந்து பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லாக் ப்ரொவைட் பண்ணி வாட்டர் ப்ரூஃப் செட்டப் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா சைட்லேயும் கொடுக்குற மாதிரியே அதுலேயே பார்ட்டிஷன் கொடுத்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இல்லை ஷர்ட் ஹேங்கர் பைப் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து வேணான்னு சொன்னதுனால நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சேம் இது இங்கேயும் அதே மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே இதில் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் கொடுத்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த லாக்கர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், நம்ம ட்ரா மாதிரி வச்சு அதுலேயே லாக் வச்சு கூட ப்ரொவைட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா சேம் இந்த இங்கே நம்ம என்ன கலர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மேட்சுக்கு மேலே லாஃப்ட்டும் கவர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஈவனாக கலர் டோனில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இனிமே அழகாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரேமெல்லாம் ஒரு சிங்கிள் கலரில் டோரில் ஒரு கலர்லேயே பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு லேவண்டர் கலர்ல இருக்கு. அது கூட வந்து ஒயிட் அண்ட் கிரே பண்ணும்போது இனிமே ரொம்ப அழகா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன்ல ஒரு வார்ட்ரோப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா லாக் வச்சு உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்ட்டிஷன் வச்சு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடா ப்ரொவைட் பண்ணுவோம். மேக்ஸிமம் இன்டீரியர்ஸ் பண்றவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷீட்டோட திக்னஸ் மட்டும் தான் இருக்கும். நம்ம ப்ராடா கொடுக்கறதுனால லுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா அழகா இருக்கும். சேம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிரர் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க, நார்மல் ரெக்டாங்கிள் மாதிரி போடலாமா இல்லை வேற ஏதாவது டிசைன் போடலாமான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்டா வந்துட்டு ஷேப்ஸ் நம்ம கொடுக்கும்போது இன்னுமே மிரர் ரொம்ப அழகா இருக்கும். அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட்டிஷன் கொடுத்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது அந்த ஒயிட் கிரே ஒயிட் இந்த காம்பினேஷன்ல போடும்போது பாத்தீங்கன்னா இது லுக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ரூமுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அது லைட் கலர் பாத்தீங்கன்னா கரெக்டா சூட் ஆயிடுச்சு. சேம் இதே கலர்ல தான் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல நம்ம கிச்சன் இப்போ இன்னொரு பெட்ரூம் பண்ணியிருக்கோம். எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் இதே கலர் காம்பினேஷன்ல பண்ணியிருக்கோம். இது பண்ணும்போது கரெக்டா வீடே பாத்தீங்கன்னா எல்லாமே சேமா ரொம்ப அழகா இருக்கும். ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் கிச்சன் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு கீழே ஃபுல்லாமே ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன்ல இருக்கும். டைல்ஸ் பார்த்தீங்கன்னா அது கூட மேட்ச் ஆயிடுச்சு. இதே மாதிரி லைட் கலர்ல பார்த்தீங்கன்னா டைல்ஸ், இந்த வால் டைல்ஸுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட்ல இருந்து டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரேலயே வந்துட்டு இருக்கிறதுனால எல்லாமே சூப்பராக மேட்ச் ஆயிடுச்சு. பாருங்க மேலே ஃபுல்லாமே லாஃப்ட் கவரேஜ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டோர் மசாலா பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இது கீழே பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ்ல ஒன்று விட்டுருவோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்கிற மசாலா ஐட்டம்ஸ்லாம் வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா SS பட்டர்ஃப்ளை ட்ராலி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து கப் அண்ட் சாசர் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிளேட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் டோருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருவோம். நம்ம எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட் டோரில் இதுவுமே வாஷ் பேஷன் கீழே இருக்க டபுள் டோர்ல எப்பவுமே நம்ம ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருவோம். அது ஏர் சர்க்குலேஷன் ஆகிறதுக்காக நம்ம டஸ்ட்பின்லாம் யூஸ் பண்றோம், ஸ்மெல்லு வெளியே போறதுக்காக நம்ம அது கொடுக்குறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்காக விக்கர் பாஸ்கெட் கேட்டிருந்தாங்க, அது நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 inch 6 inch 8 inch 3 சைஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் மேலே பாருங்க ஒரு வால் பாக்ஸ் இது பண்ணியிருக்கோம், எல் ஷேப்ல பண்ணியிருக்கோம். இதுவுமே வந்து ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன்லேயே வந்து டபுள் டோர் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே வந்து மசாலா ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதே சேம் கலர் காம்பினேஷன்ல நம்ம மேலே லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம். அப்படியே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வார்ட்ரோப் செட்டப் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியலே வந்து பார்ட்டிஷன் கொடுத்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்லாப்ல வராது உங்களுக்கு.
பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன் இருக்குன்னா ரூமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிச்சன் நம்ம எவ்வளோ அழகா பண்றோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடுமே அழகா இருக்கும். இந்த மாதிரி இன்டீரியர் வந்து உங்களுக்கும் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.